இந்திராணியை திருமணம் முடித்து அகம்பை உர்வசி வினோதமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் அனைவரும் நாட்டியமானேன். இந்த தேவலோகத்திலே தேவருக்கெல்லாம் தலைவனாக தேவேந்திர பூபதி என்று ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்புதான் வரக்கூடிய மாதிரிகளின் காரணம் யார் என்று சபைக்கு முன்னால் வரக்கூடிய நிலையில் வரும். இன்று ஏன் காலதாமதம்? என்னடா என்ன செய்த? அதானே போயிட்டு ஒரே மக்கள் கூட்டம் இருக்குமே இருக்குமா? அப்படியா? ஆமா, யார் கொடுப்பாங்க? நம்ம வீட்டுல பசு உன்னுடைய மனைவி நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். காலையில 6 மணிக்கு சந்தைக்கு காலையில 6 மணிக்கு கோயில் 6 மணிக்கு ஏண்டா பசு பாக்குறான் பசு பாக்குறான். பசுக்கு என்ன குறைபாடு கேட்டா ஏன் பசு ஒரு சப்ப கோயில் 6 மணிக்கு வாங்கல திருப்பி வீட்டுக்கு வந்து வர வழியா பாட்டு என்ன கேட்டா யாரு பொறுமோக்கு யாரா பேமானியா? உன் பக்கத்து வீட்டுக்காரர் உன்னை கேட்டாரா? நீ வந்து என்ன கேட்டீங்க? அப்படி திருப்பி பசு வைக்காமலே திருப்பி வீட்டுக்கு வந்து வர கடனால வாசல்ல உட்கார்ந்திருக்கான். அவன் ஏன்னா பார்த்து நீ என்ன சொன்ன? ஐயா என் பசு வைக்கல, இது நீங்க தான் ஒரு ஐடியா சொல்லணும், ஒரு யோசனை அப்படின்னு அவர் கேட்டார். அப்புறம் அவர் சொன்னாரு என்னன்னு? ஐயா என்ன பார்த்து உன்னை பார்த்து ஐயா பசு மாட்டு நிம்மல ஒண்ணு வாங்க மாட்டா பசு சரியாக அவனு நல்ல அறிவுரை தான் சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லி கேட்டேன்? மாட்டு டாக்டர் சரி பசு கையில பிடிச்சுக்கிட்டு மாட்டு டாக்டர் ஓட்டி போற ஆபீஸ் இருக்காரு. எது ஒரு மரம் கட்டுது வேகமா போன என் பசு சரியாக்கு. யாரு சார்? என் பசு சரியாக்கு சார். என் பசு சரியாடா நான் என்ன காலமா திறமையே திறமைதான்டா. 10,000 ரூபாய் கடனாரு போச்சு. மீதி 10,000. ஆமா, இந்த 10,000 செய்யலாம் ஒரு ஆலோசனை. அதுக்கப்புறம் என்ன எங்க வீட்டுல எங்க அக்கா ஒண்ணு வயசுக்கு வந்து ரொம்ப நாளா கொஞ்ச நேரம் அறிவு இருக்குதாடா. வயதுக்கு வந்த பெண் இல்ல ஒரு 5 வருஷமா 10 வருஷமா கழிச்சு திருமணம் செய்து கொடுக்கணும். அதான் நம்முடைய முறை. வரோம் எங்க அக்காவை பாக்குறான் வரோம் எங்க அக்காவை பாக்குறான். உங்க அக்காவுக்கு உடல் ஊனமா?
என் பசு ஒரு சப்பை. சப்பை. எங்க அக்கா ஒரு சப்பை. சப்பை. நான் ஒரு சப்பை. சுத்தமான சப்பை குடும்பம். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சு. என்ன ஞாபகம்? அடடே, நம்ம பசு ரொம்ப நாளா சப்பையா கந்து சந்தையோட வச்சா ஒட்டோட வாங்க. ஒத்தோட வாங்கல. அதுக்கப்புறம் சனியாகி வந்து ஓட்டா போட்டு போடுவாங்க. ஆமா. அந்த மாதிரி எங்க அக்கா ஒரு சனியாகி. ஏண்டா டேய், ஒரு மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. ஒரு மாட்டுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. ஏண்டா டேய், 5 அறிவு படைத்த மாடும் 6 அறிவு படைத்த உங்க அக்காவும் டாக்டர் போய் ஒன்னா ஊசி போட்டு பசு பண்ணிட்டாரா? சனியாகி பார்த்தா ஏண்டா டேய், அது வேறு இது வேறு. ஒண்ணா வாய. ஏண்டா டேய், நான் வாயன்னு முன்ன சொன்னேன். உன்னுடைய நாவை அட சரி விடுவாய் விடுவாய். ஆடா. ஏய், யாருக்கு யாரு வா? அவனை சொன்னா விடுவாயினா. ஏய், அப்புறம் நீ வேண்டுமா? குடிக்கலே காலக்காம. பாக்கலான்னு வந்தேன் அவளுக்கு எனக்கு காதல் மிஞ்சி நான் தள்ளின் மூலங்க செஞ்சு கேட்டா பாருங்க குத்துட்டுங்க ஆயா வெள்ளாரி பிஞ்சி பிஞ்சி. அதை சாப்பிட்ட பாருங்க நீங்க குடுமாயா நெஞ்சு. நெஞ்சுதான் இதுமா ஆ. நீங்க தான் பயந்தா பாரு என்ன பயம்? கவிஞாரி பயம் ஊழமுக பயம் சப்பாத்தி பயம் என்னது? கவிஞாரி பயம் ஆ. ஊழமுக பயம் சப்பாத்தி பயம் ஏண்டா டேய், ஆ. ஒரு தேவருக்கெல்லாம் தலைவனானே ஆ. தேவேந்திர பூபதி நமக்களி பழம் ஊழமுக பயம் சப்பாத்தி பயமா? ஆமா. ஆனா யார அறிவு கட்டவனே ஆ. மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறு. அதெல்லாம் பீஞ்சு கொடுத்தேன் அங்கதான் பீரியா? ஏய், மூடு வாய். வாய்ங்க. பேசும்போது லேட் போய் தெரியாதுங்க. ஏண்டா டேய், ஆ. பட்டியாத போய்ங்க. போய்ங்க. போய்ங்க சோலை. போய்ங்க. சக்திசை தேவர்களை போற்றுங்க. இந்தியா தமிழ் காத்து. இந்தியா தேவ கொமன அப்படி இருக்கும்போது எங்கள் ஆட்சியிலே தேவர்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் நான் என்பதே கிடையாது சாமா. ஜாகாமி சாமி. என்னுடைய ஆட்சியிலே எனக்கு எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா? நீங்க இருவர் முறை எனக்கு எதிரியே. நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுடைய எதிர்ப்பு சாபா எதிர்பாரா. மூக்கம் அங்கதான் இருக்குதா